அதிமுக கட்சி அலுவலகத்திலிருந்து நமது செய்தியாளர் சஞ்சீவ் இருக்கிறார். அவரை தொடர்பு கொண்டு பேசலாம். சஞ்சீவ், சொல்லுங்க, அங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து விட்டார்களா? கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? அங்கு என்ன தகவல் இருக்குன்னு சொல்லுங்க. சுகிதா, போயஸ் கார்டனில் எப்படி ஒரு விஷயங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுகிறதோ அதே போலதான் தற்போது அதிமுகவுடைய தலைமை கழகத்திலும் வந்து பார்த்தோம் என்றால் ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுகிறது. எப்போதும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளோ அல்லது மற்ற விஷயங்கள் நடக்கும்போது, குறிப்பாக கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்போது இந்த இடத்தில் எப்பொழுதும் பந்தல் போட்டு அலங்காரங்கள் கொடி கட்டியிருக்கும். ஆனால் தற்போது அது போல எந்த விதமான காட்சிகள் நம்மால் இந்த இடத்தில் பார்க்க முடியவில்லை. நமது செய்தியாளர் இந்த இடத்தில் ஒளிப்பதிவாளர் இந்த இடத்தில் காட்சிகளை காட்டுவார். சாதாரணமாக இந்த இடத்தில் பந்தல் போடப்பட்டு தொண்டர்களின் வருகை என்பது அதிகமாக இருக்கும். அதே போல வெளியே சாலையில் வரும் வழியில் முழுதும் இது கட்டியிருக்கும், அதாவது கொடி கட்டியிருக்கும். அதே போல இரண்டு பக்கங்களும் வந்து அதிமுகவுடைய கொடி சாலையில் அமைத்திருக்கும். ஆனால் தற்போதைய காட்சிகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அதுபோல எந்த விதமான ஏற்பாடுகளும் இந்த இடத்தில் செய்யப்படவில்லை. சாலைக்கு வெளியே முழுதுமாக காலியாக உள்ளது. ஒரு சில காவல்துறையினர் மட்டுமே இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடியுது. தொண்டர்கள் அனைவரும் வந்து போயஸ் கார்டன் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த இடத்திற்கு தொண்டர்கள் யாரும் இன்னும் வரவில்லை. அதே போல இந்த கூட்டம் என்பது 10 மணிக்கு தொடங்கும் என்று கூறப்பட்ட நிலையில் கூட்டம் சற்று தாமதமாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஒரு சில காவல்துறை உயரதிகாரிகளும் தற்போது இந்த இடத்தை முழுமையாக சோதனையிட்டு வருகின்றனர். அதே போல ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போது வரை கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இந்த இடத்தில் வந்துள்ளனர். இந்நிலையில் மேலும் எம்எல்ஏக்கள் சில பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டம் என்பது ஒரு முக்கியமான கூட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் முதலமைச்சர் ஓபிஎஸ் பேசிய பேச்சுக்கு வந்து அதை தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா அவர்களது பல்வேறு விஷயங்களை தெரிவித்தார். குறிப்பாக அவர் கட்சி பொருளாளர் பதவியில் இருந்த அடிப்படை பதவியிலிருந்து நீக்குவோம் என்ற விஷயத்தை வந்து சசிகலா அவர்கள் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய ஓபிஎஸ் வந்து மீண்டும் அவர்களுக்கு அது உரிமையே கிடையாது என்றார். இருந்த போதிலும் வந்து தற்போது கட்சி ரீதியாகவும் சரி ஆட்சி ரீதியாகவும் சரி ஓபிஎஸ்க்கு ஒரு விதமான நெருக்கடி, ஒரு விதமான ஒரு சோதனை என்று தற்போது கூற வேண்டும். ஏனென்றால் ஆதரவு பிரிவுகளிலும் சரி கட்சியுடைய அதிகாரம் என்பது சசிகலாவிடம், அதாவது பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய காரணத்தால் வந்து ஏற்கனவே பதவியிலிருந்து விலக்கப்பட்டு விட்டார். இந்நிலையில் அடுத்ததாக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவேன் என்று நேற்றைய தினம் பேட்டி அளித்திருந்தார். அதே போல இன்று நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் வந்து இன்னும் பல்வேறு முக்கியமான விஷயங்கள், முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து தனது ராஜினாமா கடிதத்தை வந்து கவர்னரிடம் கொடுத்து விட்டார். இந்நிலையில் தற்போது மீண்டும் அந்த ராஜினாமா கடிதத்தை வந்து மீண்டும் திருப்பி பெற்றுக்கொள்வேன், மக்கள் விருப்பப்பட்டால் தொண்டர்கள் விருப்பப்பட்டால் என்ற விஷயத்தை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மீண்டும் கவர்னர் அதற்கு ஒப்புக்கொள்வாரா, அதாவது ராஜினாமாவை வந்து மீண்டும் வாபஸ் பெறுவதற்கு கவர்னர் ஒப்புக்கொள்வாரா, அல்லது மீண்டும் சட்டமன்றத்தை கூட்டி ஒரு பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை நிரூபித்து பலத்தை நிரூபித்து மீண்டும் வந்து முதலமைச்சர் ஆகுவாரா என்று பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்று நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தில் வந்து இது போன்ற முடிவுகள் எடுக்கும். குறிப்பாக வரக்கூடிய நேற்று குறிப்பிட்டது போல குறிப்பாக அனைத்து அமைச்சர்களும் அதே போல அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா அவர்கள் குறிப்பிடும் போது கூட 135 எம்எல்ஏக்களும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள், கண்டிப்பாக அந்த பக்கம் யாரும் செல்ல மாட்டார்கள் என்ற விஷயத்தை தெரிவித்தார். இந்நிலையில் ஏற்கனவே நேற்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தோம் 2 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்ஸிடம் சென்று விட்டனர். தொடர்ந்து இது போல ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் இன்று நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் முடிவில் பல்வேறு விஷயங்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை பார்த்தோம் நேற்று இரவு அளித்த பேட்டியில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று கூறவில்லை. இந்நிலையில் இன்று மீண்டும் அவர் பேட்டி அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது போயஸ் தோட்டத்தில் அமைச்சர்கள் தலைமையில் குறிப்பாக அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ள ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு இங்கு வந்து சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெறும். இந்நிலையில் 10 மணிக்கு நடக்கும் என்று கூறப்பட்டிருந்த இந்த கூட்டமானது இன்னும் தாமதமாகும் என்று எதிர்பார்க்கலாம். சுகிதா. சஞ்சீவ், உங்களுடைய நீங்கள் இப்போது காண்பித்த இந்த காட்சிகளில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் தாண்டி முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அங்கு கூடியிருப்பது தெரிகிறது. அப்படியாகும் பட்சத்தில் வெறும் சட்டமன்ற கூட்டம் மட்டும் நடைபெறுமா? அதை தாண்டி வந்து முக்கிய நிர்வாகிகள் அல்லது பொதுக்குழு செயற்குழுக்கான வாய்ப்புகள் ஏதாவது அவசர காலகட்டங்கள் என்பதால் ஏதாவது கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இப்பொழுது நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தால், அதாவது கட்சியிலிருந்து வந்து அவர் நீக்கப்பட்டாலும் குறிப்பாக நேற்றைய தினம் அறிவித்தாலும் அவர் கூறுகிறார் இது போல கட்சியிலிருந்து அவரால் நீக்க முடியாது, அவர்களுக்கு உரிமை கிடையாது என்று கூறுகிறார். இருந்தபோதிலும் வந்து கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் ஆட்சி ரீதியாக பார்க்கும்போது முதலமைச்சர் என்ற ஒரு பலமிக்க பதவி அவரிடம் உள்ளது. இரண்டு நிலையில் நான் குறிப்பிட்டது போல ஏற்கனவே ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டாலும் அதை மீண்டும் வாபஸ் வாங்க நினைத்தாலும் வந்து அதற்காக கவர்னர் ஒப்புக்கொள்வாரா இல்லை என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே வந்து ராஜினாமா கடிதம் வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் அடுத்ததாக ஏற்பாடுகள் செய்யும் முறையில் நீங்கள் பொறுப்பு முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்பொழுது மீண்டும் அவருக்கு முதலமைச்சராக இருக்காரா இல்லையா, அடுத்தபடியாக ஆளுநர் இது போன்ற விஷயத்தை தெரிவிக்க உள்ளார். குறிப்பாக தற்போது பார்த்தோம் என்றால் 2 விஷயங்கள் உள்ளது.
கட்சி ரீதியாக நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டு விடுது. இந்நிலையில் அடுத்ததாக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே ஓபிஎஸ் நீக்கப்படுவார் என்று சசிகலா தெரிவித்திருந்தார். அதே போல பார்க்கும்பொழுது ஆட்சி ரீதியாக குறிப்பாக அவர் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பதவி வந்து அவரிடம் இருக்குமா இல்லை என்ற கேள்வி அடுத்த எழுகிறது. இந்நிலையில் அடுத்த கட்டமாக இருவரும் செய்யக்கூடிய பணி, அதாவது அதிமுக சார்பாகவும் சரி அல்லது அதாவது இரு தரப்பிலும் செய்யக்கூடிய பணி வந்து அடுத்ததாக சட்டமன்றத்தில் வந்து அதே போல சட்டமன்றத்துக்கு வெளியே தற்போது இந்த நடக்கக்கூடிய சட்டமன்ற குழு கூட்டத்தில் வந்து அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் வந்து இந்த கூட்டம் அந்த ஓபிஎஸ் பேட்டி எடுத்த பிறகு எம்எல்ஏக்கள் எல்லாரும் அனைவரும் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்காக தான் முதலில் இந்த கூட்டம் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு எங்கும் ஒரு ஒப்புதல் பெறப்படும், குறிப்பாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து ஒரு ஒப்புதல் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்புதலின் அடிப்படையில் வந்து மீண்டும் சசிகலா அவர்கள் வந்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இதற்கிடையே பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து மீண்டும் கவர்னரை சந்தித்து சட்டமன்றத்தை கூட்டி ஒரு பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை மீண்டும் கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கவர்னர் இன்னும் சென்னைக்கு வரவில்லை, இன்று மாலை சென்னைக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து விஷயங்களும் வந்து தற்போது கவர்னரின் வருகையை ஒட்டியே உள்ளது. சுகிதா.